வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரான விஜய் அவர்கள் டெல்லிக்கு பயணங்கிறது பண்ணியிருக்காரு. இந்த பயணத்துல நம்ம பிரதமர் மோடிய பார்த்து இப்போ நான் வீடியோ எடுத்திருக்க டைம்ல பாத்தீங்கன்னா அவரை பார்த்து அவர் பேசிட்டு இருக்காரு. இப்போ இந்த பயணம் அவர் மேற்கொண்டிருக்காருல, இந்த பயணத்துல அவர் என்னென்ன இந்த நம்ம தமிழ்நாடுக்கு தேவையான என்னென்ன நலத்திட்டங்களை நம்ம பிரதமர் மோடிட்ட அவர் பேச போறாரு. அதுக்கப்புறம் அவர் சைட்ல இருந்து அவர் என்ன கோரிக்கைங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல வைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா முழுசா பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த வீடியோல இவங்க இந்த ரெண்டு பேர் சந்திச்சு பேசுறாங்களா, இதுல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத A to Z எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்தாலே போதும். உங்களுக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லிடுறேன். ஓகேங்களா? நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அது என்னதுன்னா, நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடியும் பாருங்க. அப்படி நீங்க பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் சொல்ல வர்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். முதல்ல நம்ம தமிழக புது முதலமைச்சரான விஜய் அவர்களோட இந்த டெல்லி பயணங்கிறது எல்லாத்தாலையும் பாத்தீங்கன்னா உற்று நோக்கி பார்க்கப்படுது. இந்த பயணங்கிறது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பயணம்னே சொல்லலாம். அது ஏன்னா நம்ம விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பதவி ஏற்றதுக்கு அப்புறம், முதலமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவர் செல்ற முதல் பயணம் பாத்தீங்கன்னா இது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த மத்திய அரசு இருக்குல்ல, அவங்களோட புதிய உறவின் தொடக்கமா பாத்தீங்கன்னா இந்த சந்திப்புங்கிறது எல்லாத்தாலையும் பார்க்கப்படுது. இதனாலதான் இந்த சந்திப்புங்கிறது இவ்வளவு முக்கியமா எல்லா கட்சிகள் சைட்ல இருந்தும் பார்க்கப்படுது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பயணத்துல முக்கியமான நிகழ்வுகள் என்ன நடந்திருக்கு. இப்போ விஜய் அவர்கள் இங்க இருந்து கிளம்பி டெல்லி முடிவு போயிருக்காருல, இந்த இடைப்பட்ட கேப்ல முக்கியமான நிகழ்வுகள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, அவர் இங்க இருந்து சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா புறப்பட்டார்ல, அது நம்ம பார்த்துடலாம். நம்ம தமிழக முதலமைச்சரான விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில தான் சென்னையில இருந்து டெல்லிக்கு பாத்தீங்கன்னா பயணங்கிறது பண்ணியிருக்காரு. இப்போ அவர் இங்க இருந்து புறப்பட்டு டெல்லிக்கு போயிட்டாரு. அங்க போன இடத்துல அவருக்கு எப்படி வரவேற்பு இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ அடுத்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா டெல்லிக்கு பாத்தீங்கன்னா அவர் போன உடனே அங்க நம்மளுக்குன்னு டெல்லியில இப்போ தமிழ்நாடு இப்போ இங்க இருந்து முதலமைச்சரா இருக்கட்டும் இல்ல அமைச்சர்களா இருக்கட்டும், அவங்க யாராச்சும் போனாங்கன்னா தமிழ்நாடு இல்லம்னு ஒரு இல்லங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அங்க தனியா இருக்கு. அங்கதான் பாத்தீங்கன்னா அவர் தங்க வைக்கப்பட்டிருக்காரு. அவர் அங்க போற இடையில கேப்ல அங்க இருக்கிற காவலாளி மரியாதையோட பாத்தீங்கன்னா விஜய பாத்தீங்கன்னா வரவேற்புங்கிறது அவரு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கேஷுவலா நம்ம பார்ப்போம் தெரியுமா, இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன இப்ப ட்ரெஸ் கோட்ல போறாருங்கிறது இப்ப எல்லாம் பாக்குறது ஒரு ட்ரெண்ட் ஆயிருச்சு. அங்கேயும் பாத்தீங்கன்னா அவர் பிளாக்ல தான் அவர் போயிருக்காரு. அங்க அடிக்கிற வெயிலுக்கு எப்படி அங்க பாத்தீங்கன்னா சரியான வெயிலுங்கிறது அடிச்சிட்டு இருக்கு. அந்த வெயிலையும் பிளாக் அண்ட் பிளாக்ல தான் பாத்தீங்கன்னா அவர் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு போயிருக்காரு. சரி, இப்போ நம்ம சென்னையில இருந்து டெல்லிக்கு அவர் சேஃபா போயிட்டாரு. இப்போ போன உடனே அவர் எதுக்கு போனாரு? நம்ம பிரதமர் மோடியை பாத்தீங்கன்னா சந்திச்சு முக்கிய விவாத பொருட்களை பாத்தீங்கன்னா அவர் விவாதங்களை எடுத்து வைக்க தான் போயிருக்காரு. அது என்னன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்னென்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு, என்ன விவாதங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா நம்ம இந்த டாபிக்ல பாத்துடலாம். இன்னைக்கு மாலை ஒரு கரெக்டா பாத்தீங்கன்னா 4:30 மணி அளவுல தான் நம்ம பிரதமர் மோடியை பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ்ங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சந்திச்சது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில உரையாடல்ங்கிறது பாத்தீங்கன்னா 25 நிமிடங்கள் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறத ஒரு நியூஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன்ல, அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருந்திருக்கு. இந்த சந்திப்புல இப்போ நான் சொல்ல போறேன். இப்போ இது முடிச்சுட்டு அடுத்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் சொல்லுவேன். இந்த சந்திப்புல இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில விஜய் அவர்கள் பிரதமர் மோடிட்ட என்னென்ன கோரிக்கைகள் வச்சாரு அப்படிங்கிறத இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் நம்ம பிரதமர் மோடி சந்தித்த உடனே வைத்த கோரிக்கைகள் அப்படின்னு இப்போ நியூஸ்ங்கிறது நம்மளுக்கு வெளியாயிருக்கு. ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நிதி உதவி. இந்த நிதி உதவி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பல்வேறு நலத்திட்டங்களுக்கான நிதி உதவியா இருக்கட்டும், அதுக்கு மட்டும் இல்லாம
நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற உள்கட்டமைப்பு நிதியுதவியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்க விடுவிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைங்கிறது வச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியும், நம்ம உள்கட்டமைப்புனா நம்ம ரோடு ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிதி உதவிங்கிறது போன நம்ம டிஎம்கே ஆட்சியில நிறைய நிதி உதவி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வராம தான் இருந்துச்சு அப்படின்னு அவங்க அந்த கவர்மெண்ட் இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நிதி உதவிகளை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உடனடியாக நீங்க விடுவிக்கணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கையை ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடிட்ட நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரான விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டா முன் வச்சிருக்காங்க. இப்போ அடுத்தது செகண்ட் பாயிண்ட்ங்கிறது இங்க மேகதாட்டு அணை இருக்குல்ல, அத பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் அவர் பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கர்நாடகா அரசுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், இந்த மேகதாட்டு அணை பிரச்சனைங்கிறது நம்ம கர்நாடகாவுக்கும் நம்ம தமிழ்நாடுக்கும் எவ்வளவு நாளா நீடிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்க கர்நாடகா சைட்ல இருந்து அவங்க இடையில பாத்தீங்கன்னா ஒரு அணையை கட்டணும் அப்படிங்கிறது அவங்க சைட்ல இருந்து கர்நாடகா சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க கோரிக்கைகள் நிறைய வச்சுட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து நம்ம தமிழ்நாடு சைட்ல இருந்து நம்ம உச்ச நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா முறையீடுங்கிறது பண்ணி நம்ம அது அவங்க கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டரை பாத்தீங்கன்னா நம்ம வாங்கி வச்சிருக்கோம். ஆனா அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடகா சைட்ல இருந்து அவங்க இந்த அணையை கட்டுற விஷயமா இருக்கட்டும், மற்றபடி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து அவங்க நிறைய செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க தான் நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைங்கிறது வச்சிருக்காரு. சரிங்களா? இது மட்டும் இல்லாம இவர் இப்போ சந்திக்க போயிருக்காருல நம்ம பிரதமர் மோடிய, இதுக்கு முன்னாடியே இந்த மேகதாட்டு அணை இருக்குல்ல, இத பத்தின இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறத பத்தி அவர் பாத்தீங்கன்னா ஒரு கடிதங்களையும் நம்ம பிரதமர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே எழுதியிருந்தாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா அவர் இதே விஷயம் தான் சொல்லியிருந்தாரு. இந்த உச்ச நீதிமன்றம் அவங்க தீர்ப்புங்கிறது கொடுத்திருக்காங்க, அதையும் மீறி நம்ம கர்நாடக அரசு பாத்தீங்கன்னா அவங்க செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா நீங்க தான் நிப்பாட்டணும் அப்படிங்கறத தான் பாத்தீங்கன்னா இதுலயும் அவர் கடிதத்துல எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மீனவர்கள் பிரச்சனை, இதுதான் பாத்தீங்கன்னா மூணாவது பாயிண்டா அவர் பேசியிருக்காரு. இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இந்தியா மீனவர்களா இருக்கட்டும், இல்ல தமிழக மீனவர்களா இருக்கட்டும், இவங்க பாத்தீங்கன்னா இந்த இலங்கை அரசால கைது பண்றதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அவங்க படகுகளை பறிமுதல் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை பாத்தீங்கன்னா நிறைய இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. உடனடியா இதுக்கு நீங்க தீர்வுங்கிறது எடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கோரிக்கைங்கிறது பாத்தீங்கன்னா அவர் சைடுல இருந்து அவர் வச்சிருக்காரு. எல்லா முதலமைச்சர்களும் இந்த மீனவர்கள் பிரச்சனை நானும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நானும் பார்த்துதான் இருக்கேன். இந்த மீனவர்களை இலங்கை அரசு கைது பண்றதா இருக்கட்டும், அவங்க படகுகளை பறிமுதல் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க பிடித்து வைத்த மீன்களை அவங்க எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், மீனவர்களை சுடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்த நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா என்ன முதலமைச்சர் வந்தாலும் பிரதமர் அவர்கள்ட்ட இந்த கோரிக்கைங்கிறது வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதுக்கு பாத்தீங்கன்னா சொல்யூஷன்ங்கிறது இன்னி வரல. இப்போ அடுத்த நம்ம பொது முதலமைச்சரான விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இதே கோரிக்கைகள் தான் வச்சிருக்காரு. இதுக்காச்சும் இவங்களுக்கு நம்ம மீனவர் நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னத்தான் நடக்குது அப்படிங்கறத. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முன்மொழி கொள்கை, இதை பத்தின ஒரு பேசும்போது பேசியிருக்காரு. இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப ரீசெண்டா கூட மத்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா இந்த முன்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நிறைய ஸ்டேட்டுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஆர்டருங்கிறது போட்டிருந்தாங்க. ஆனா நம்ம டிஎம்கே கவர்மெண்டா இருக்கட்டும், இல்ல இப்ப புதுசா வந்திருக்கிற நம்ம டிவிகே கவர்மெண்டா இருக்கட்டும், இவங்க பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. நாங்க இருக்கிற முடியும் எங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 2 வழி கொள்கை தான். ஒண்ணு பாத்தீங்கன்னா இப்ப எந்த ஸ்டேட்ல இப்ப நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம இப்ப வேற ஸ்டேட்டா இருந்தாலும் அவங்களோட தாய்மொழி கொள்கையான ஒண்ணு, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் புரியுற இங்கிலீஷ் ஒண்ணு, இந்த 2 மொழி தான் நாங்க பாத்தீங்கன்னா கற்பிப்போம் அப்படிங்கிற இந்த ஸ்டாண்ட்ல தான் இந்த 2 கட்சிகளும் இருந்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையும் பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள்ட்ட நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா இந்த கோரிக்கையை எடுத்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நிறைய கோரிக்கைகளை எடுத்து வச்சிருக்காரு. அது என்னென்ன கோரிக்கைனா, ஒண்ணு ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நீட் தேர்வு இதை ரத்து செய்ய வேணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கை எடுத்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பருத்தி இறக்குமதி இருக்குல்ல, அந்த வரியை பாத்தீங்கன்னா நீங்க குறைச்சே ஆகணும் அப்படிங்கிற இதையும் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காரு.
அதுக்கப்புறம் இந்த உபரி வழங்குதல் இதையும் பாத்தீங்கன்னா அவர் எடுத்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இதுதான் மெயினானது. இது என்னதுன்னா நம்ம கச்சத்தீவு இருக்குல்ல அதை பாத்தீங்கன்னா மீட்டு தர வேணும் அப்படிங்கிற இந்த பல்வேறு கோரிக்கைகள் தான் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னல இந்த எல்லா கோரிக்கையும் தான் நம்ம பிரதமர் மோடிட்ட நம்ம விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காரு. இப்ப நான் சொன்ன இவர் விஜய் அவர்கள் நம்ம பிரதமர் மோடிட்ட என்னென்ன கோரிக்கைகள் எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம விஜய் அவர்கள் பிரதமர் மோடியை சந்திச்சு இதெல்லாம் அவர் எடுத்து வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம நாளைக்கும் பாத்தீங்கன்னா டெல்லியில தான் இருக்க போறாரு. இருந்து இன்னும் முக்கியமான தலைவர்களை பாத்தீங்கன்னா அவர் சந்திக்க போறாரு. அப்படி யார் யாரை சந்திக்க போறாரு அப்படிங்கிறத இப்போ ஒன்னா நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம மத்திய அமைச்சர்கள் தான் இவர் நாளைக்கு சந்திக்க போறாரு. அதுல யார் யாரை அவர் சந்திக்க போறாருன்னா நம்ம உள்துறை அமைச்சரான அமித்ஷாவை பாத்தீங்கன்னா சந்திக்க போறாரு. அதுக்கப்புறம் நம்ம நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் இருக்காங்களா அவங்களையும் சந்திக்க போறாரு. இவங்க 2 பேர்த்தையும் தான் பாத்தீங்கன்னா நாளைக்கு சந்திச்சு நம்ம முதலமைச்சர் விஜய் பாத்தீங்கன்னா சந்திச்சு பேச போறாரு. இவங்களை மட்டும் இல்லாம நம்ம எதிர்கட்சி தலைவரா இருக்கிற நம்ம காங்கிரஸ் இருக்காங்களா அதுல இருக்கிற முன்னாள் அவங்க தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்களையும் சந்திக்க இருக்காங்க. இதுல யார் யார அவர் சந்திக்க போறாருன்னா நம்ம ராகுல் காந்தி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோனியா காந்தி மற்றும் மல்லிகா கார்கே அவர் இருக்காங்களா இவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இவர் சந்திக்க போறாரு. இந்த சந்திப்புங்கிறது இந்த அரசியல் பேச்சுவார்த்தையா இல்லாம இது பாத்தீங்கன்னா கௌரவ சந்திப்பா தான் இது நடக்கும் அப்படின்னு அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சந்திப்புனால விஜய் அவர்களுக்கு என்ன பயன் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதனால விஜய் பயன் இருக்கோ இல்லையோ அவங்க கட்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பலன்கிறது இருக்கு. இப்போ இந்த சந்திப்புனால நம்ம டிவிகே கட்சிங்கிறது எவ்வளவு பெரிய கட்சியா உருவாகும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா இப்போ நம்ம பிரதமர் மோடி இப்போ நம்ம விஜய் அவர்கள் சந்திச்சிட்டாரு. அடுத்தது எதிர்கட்சி தலைவரான நம்ம காங்கிரஸ்ல இருக்கிற முக்கியமான தலைவர் பாத்தீங்கன்னா சந்திக்க போறாரு. இதுவே பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய ஹெட்லைனா கண்டிப்பா மாறும். இப்படி மாறுறதுனால இந்த டிவிகே கட்சிங்கிறது எவ்வளவு பெரிய கட்சியா மாறுங்கிறது நீங்களும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களோட இந்த டெல்லி பயணங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா நலனை மையமாக கொண்டும் அது மட்டும் இல்லாம ஒரு நேர்மையான மற்றும் ஆக்கப்பூர்வமான தொடர்பை ஏற்படுத்தும் முயற்சியில் தான் இந்த டெல்லி பயணங்கிறது அமையும் அப்படின்னு நம்ம விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பெரிய பெரிய தலைவர்கள் சந்திக்கிறதுனால நம்ம விஜய் அவர்களுக்கும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் நம்ம விஜய் அவர்களுக்கும் இந்த டிவிகே கட்சிக்கும் எவ்வளவு பெரிய ஒரு பலன் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்க வெயிட் பண்ணி கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோட லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச இந்த தேர்தல்ல எவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு மாசம் இல்ல 1.5 மாசம் ஆயிருந்திருக்கும். நடந்து முடிஞ்ச தேர்தல்ல டிவிகே கட்சிங்கிறது ஜெயிச்சு இப்போ ரீசெண்டா நம்ம விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா முதலமைச்சரா ஆயிருக்காரு. முதலமைச்சர் ஆன கையோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கிறது இப்போ டெல்லி பயணம் பாத்தீங்கன்னா இது இவருக்கு முக்கியமான ஒரு பயணமா இவருக்கு அமையும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இவர் இந்த டெல்லி பயணத்தை குறித்து நம்ம திமுக இருக்கட்டும் இல்ல அதிமுக இருக்கட்டும் இவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிற சரி உங்க கருத்து நான் சொல்ல உங்க கருத்து என்ன? இப்போ இந்த டெல்லி பயணங்கிறது இப்போ விஜய் அவர்கள் இப்போ போயிருக்காருல இதனால நம்ம திமுகவுக்கும் நம்ம அதிமுகவுக்கும் இல்ல பிற கட்சிகளுக்கும் என்ன ஒரு பாதிப்புங்கிறது ஏற்படுத்தும் அப்படிங்கிற உங்க கருத்து உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல அது என்னங்கிறது கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இப்போ விஜய் அவர்கள் நிறைய கோரிக்கைங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடிட்ட அவர் எடுத்து வச்சிருக்காரு. இவர் வச்ச இந்த கோரிக்கைகளை இது மட்டும் எப்படி சொல்றது, இப்போ இவர் வச்ச கோரிக்கைகள்ல இந்த கோரிக்கையும் அவர் வச்சிருக்கலாம் இல்ல இந்த கோரிக்கை பாத்தீங்கன்னா அவர் நிராகரிச்சிருக்கலாம் அப்படிங்கிற உங்களோட தாட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுங்கிறது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமானது. இன்கேஸ் நான் சொல்றேன் இந்த கமெண்ட்டை நான் கண்டிப்பா பார்ப்பேன் இல்ல இந்த கமெண்ட்டை விஜய் சைட்ல இருந்து கட்சி சைட்ல இருந்து யாராச்சும் பார்க்கலாம். அப்படி பார்த்தாங்கன்னா அடுத்த டைம் நீங்க வைக்கிற கோரிக்கைங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க அடுத்த டைம் அதை செயல்படுத்துறதுக்கு வாய்ப்புங்கிறது நிறைய இருக்கு. சரிங்களா? நீங்க உங்க தாட் என்னவோ அது கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவை நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணும், ஒரு லைக்ங்கிறது கொடுத்துருங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்து எதுவா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை நீங்க இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம்னு உங்களோட தாட் எதுவா இருந்தாலும் அதை கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. அதை அடுத்த டைம்ல இருந்து நான் சரி செய்ய முயற்சிக்கிறேன். சரிங்களா? சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சொன்ன மாதிரி ஒரு லைக்கிங் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் நான் ரெகுலரா பார்த்தீங்கன்னா வீடியோங்கிறது அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரண்டா என்னென்ன நியூஸ்ங்கிறது போகுதோ அதை பார்த்தீங்கன்னா நான் டெய்லி ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு உடனடியாக வரும். ஓகேங்களா? சரி, உங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.